சாந்தனின் பூதவுடல் தமிழர் தாயகமெங்கும் கண்ணீர் காணிக்கை. வவுனியாவில் சாந்தனின் புகழுடல் தாங்கிய ஊர்தியினை மறைத்த போலீசார் சாரதியை கைது செய்ய முயற்சி. யாழ்ப்பாணம் வடமராட்சியில் கருப்பு கொடி போராட்டம். இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு கடற்தொழில் அனுமதி சீட்டு ரத்து. நாமல் தலைமையில் எதிர்க்கட்சியில் அமர தயாராகும் 40 எம்பிக்கள். போரில் உயிரிழந்த ஈழத்தமிழர்களுக்கு கனடாவில் நினைவு சின்னம் கனேடிய நகர சபை அனுமதி. சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை நாளை மறுதினம் கையளிக்கப்படுகின்றது. காசா மக்கள் தொடர்பான தீர்மானங்கள் எங்கே என ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை கேள்வி. பயங்கரவாத தடை சட்டத்தை பதிலீடு செய்வதில் முன்னேற்றம் அவசியம் வலியுறுத்துகின்றது ஐரோப்பிய ஒன்றியம். திருச்சி சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த சாந்தன் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து கடந்த ஜனவரி மாதம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி அதிகாலை அவர் உயிரிழந்ததாக இந்திய அரசாங்கம் தெரிவித்தது. இந்நிலையில் சாந்தனின் பூதவுடல் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் ஊடாக எடுத்து வரப்பட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக நேர்கொழும்பு அரசு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டமையுடன் பிரேத பரிசோதனை முடிவின் பின்னர் இன்றைய தினம் காலை வவுனியாவுக்கு சாந்தனின் பூதவுடல் எடுத்து வரப்பட்டது. வவுனியா முன்னாள் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் அலுவலகத்திற்கு முன்பாக இன்றைய தினம் காலை 7:30 மணியளவில் அலங்கரிக்கப்பட்ட ஊர்தியில் பூத உடல் வைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் ஊர்வலமாக வவுனியா பூங்கா பேருந்து நிலையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டதுடன் அஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றது. இவ்வஞ்சலி நிகழ்வில் கட்சிகளின் பிரமுகர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள், வர்த்தகர்கள் என பலரும் கலந்து கொண்டு உணர்வுபூர்வமாக மலரஞ்சலி செலுத்தியமையுடன் கண்ணீர் மல்கி தமது கவலைகளை வெளிப்படுத்தியிருந்தனர். பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக புதிய பேருந்து நிலையம் வரை சாந்தனின் புகழுடல் தாங்கிய ஊர்தி சென்றடைந்தது. இதேவேளை சாந்தனுக்கு கிளிநொச்சியில் பிரத்யேக இடத்தில் உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஏனாயின் வீதியில் மக்கள் ஊர்வலமாக சாந்தனின் உடல் ஊர்தியில் அஞ்சலி மண்டபம் வரை எடுத்துச் செல்லப்பட்டது. தொடர்ந்து அஞ்சலிக்காக உடல் டிப்போ சந்தியில் அமைக்கப்பட்ட அஞ்சலி மண்டபத்தில் வைக்கப்பட்டது. தொடர்ந்து மூத்த போராளி காக்கா ஈகை சுடரை ஏற்றி வைத்தார். பின்னர் தேசிய உணர்வு கொடியை போர்த்தி மலர் மாலை அணிவித்து நாடாளுமன்ற உறுப்பினரை ஸ்ரீதரன் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து முன்னாள் போராளிகள், காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் உள்ளிட்டோர் மலர் மாலை அணிவித்து தேசிய உணர்வு கொடி போர்த்தி அஞ்சலி செலுத்தினார்கள். இதன் பின்னராக அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்று முடிவடைந்தன. அத்துடன் மறைந்து தில்லியம்பலம் சுரேந்திர ராஜாவாகிய சாந்தனுடைய புகழுடல் ஊர்தியானது சாந்தனின் சொந்த ஊரான யாழ்ப்பாணம் வடமராட்சியை வந்தடைந்துள்ளது. நெல்லியடியில் ஒன்று கூடிய பலரும் சாந்தனின் புகழுடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். வவுனியாவில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணியளவில் மக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்ட சாந்தனின் புகழுடல் ஊர்தி ஏனையின் வீதி ஊடாக மாங்குளம் கிளிநொச்சி ஊடாக நகர்ந்து அஞ்சலிக்கு யாழ்ப்பாணத்துக்கு எடுத்து வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சாந்தனின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் புதுக்குடியிருப்பிலும் பல்வேறு இடங்களில் அஞ்சலி பதாதைகள் வைக்கப்பட்டிருந்தன. சாந்தனின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் முல்லைத்தீவிலும் பல்வேறு இடங்களிலும் அஞ்சலி பதாகைகள் கட்டப்பட்டுள்ளன. ஆனாலும் நாங்கள் தமிழர் மானமுள்ள தமிழரா நீ இறக்கவில்லை. சாந்தன்னா நீ இறக்க மானமுள்ள தமிழனின் நெஞ்சிலும் உனக்கு இடம் உண்டு. ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவன் அல்ல, ஆனால் உணர்ச்சி வசப்படக்கூடியவன். கடந்த 2005 இருந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காக தொடர்ச்சியாக வழக்காடி வருகிறேன். கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு பின்பு விடுதலையாகும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த அவர் சிறப்பு முகாமிலே அடைக்கப்பட்ட போது மிகவும் துன்பத்துக்கு ஆளானார். சிறையோட கொடுமையானது சிறப்பு முகாம். சிறையிலே 32 ஆண்டுகளை உடல் ஆரோக்கியத்தோடு கழித்த
நல்ல நாள். சிறப்பு முகாமிலே கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக இருக்க முடியவில்லை. அதற்கு காரணம் அது ஒரு 120 சதுர அடி அல்லது 150 சதுர அடி கொண்ட ஒரு இடத்திற்குள் 2 பேர், முருகனும் சாந்தனாவும் அடைக்கப்பட்டிருந்தார்கள். மாதத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை நானும் நளினி அக்கா, மற்ற என்னுடைய உதவியாளர் தேன்மொழி உள்ளிட்ட பல பேர் போய் கூட இருந்து சமைச்சு அவரோட சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம். அடுத்த ஒரு 6 மாதங்களுக்கு பின்பு ரொம்ப உடல்நலம் மெலிந்து காணப்பட்டார். அவருக்கு சிகிச்சை அளிக்க முருகன் வற்புறுத்தினார். அவன் சாந்தனா, எனக்கு ஒன்றும் இல்லை, எங்க அம்மா கையால ஒரு வாய் சாப்பிட்டா போதும். அவர் சொன்ன வார்த்தை அதுதான். எங்க அம்மா கையால நான் ஊருக்கு போய் எங்க அம்மா கையால ஒரு கை கஞ்சி குடிச்சேன்னா எனக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாரு. ஆனால் அவருக்கு உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகி காலெல்லாம் வீங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. முருகன் கட்டாயப்படுத்தி அவரை மருத்துவமனைக்கு சேர்த்தே ஆகணும்னு சொல்லி என்கிட்ட சொன்னதுனால நான் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி வழக்கு போட்டேன். உடனே மருத்துவமனையில் சேர்த்தாங்க. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில திருச்சியிலிருந்து ஷிஃப்ட் பண்ணி மேல் சிகிச்சைக்காக கொண்டு வரும்போது 27/1 தொடர்ச்சியா 1 மாதம் நான் அவர் கூடவே இல்லை. இப்படி காப்பாற்றி போன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஊருக்கு அனுப்பி போன்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அதற்கான பாஸ்போர்ட் வாங்கினோம். அதுக்கு பின்பு இந்தியாவுக்கு அனுப்புவதற்கான உத்தரவை வாங்கிட்டான். ஆனா அப்படி உத்தரவு வாங்கிட்டு அவருக்கு டிக்கெட் கூட மாவட்ட ஆட்சியர் சொல்லும்போது 27ஆம் தேதி காலையில் நான் அந்த செய்தியை சொல்ல வரும்போது அவர் நான் என்ன சொன்னேன்றதை கூட அவர் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை. மதியமே அவருக்கு ஆக்சிஜன் குறைபாடு ஏற்பட்டு ரொம்ப இதாக இருந்தார். உடனே நாங்கள் அவரை எப்படியாவது ஆம்புலன்ஸ்லையாவது அனுப்பிடணும்னு சொல்லி நாங்கள் ஒரு திட்டம் போட்டோம். ஆனால் அவர் தம்பி உலகே இருந்தார். அவர் தம்பியை பார்த்தோம்னா ஒரு சந்தோஷம் அவருக்கு கிடைச்சி. ஆனால் அது கூட ரொம்ப நாள் இல்லை. அவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. 27ஆம் தேதி அன்னைக்கு இரவே, அதாவது 28 இரவு மிட் நைட்ல ஸ்ரீலங்கா ஏர்வேஸ்ல இலங்கைக்கு அனுப்புறது நாங்கள் திட்டமிட்டு அதற்கான பணத்தை தான் கட்டிட்டோம். எல்லாம் முடிஞ்சு 28ஆம் தேதி காலை 27 நைட்டு நான் திரும்ப 11:45 அவரை பார்த்துட்டு அதனால் நாளைக்கு வரை கொண்டு போனேன். 28ஆம் தேதி காலையில் எனக்கு தம்பி பொண்ணு அண்ணா ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குன்னாரு. நான் உரையாடி பார்க்கும்போது நான் பார்க்க முடியல. மருத்துவர்கள் உள்ள அனுமதிக்கிறேன். மருத்துவர்கள் காவல்துறையினர் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அங்கே கூட இருந்து அவரை தூங்க வைக்கிறதுலேருந்து அவ்வளவு எல்லாருமே நர்ஸுங்களும் சரி மருத்துவர்களும் சரி எவ்வளவு போவாங்க. நான் இல்லத்தில் எங்கள் அம்மாவை கையால் ஒரு வாய் நான் சாப்பிட்டேன்னா என் நோய் குணமாகும், எனக்கு ஒன்றும் நோயே இல்லை, கல்லீரல் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னார். 28ஆம் தேதி நம்மளோட பிரிந்து போயிட்டார். உண்மையிலே ஒரு என்னால் தாங்க முடியாத ஒரு இழப்பு. 2005 தொடர்ச்சியாக அவரோடு இந்த வழக்கில் உள்ளவர்களோடு தொடர்ச்சியாக நான் பயணிக்கிறேன், கூடவே இருக்கேன். அண்ணன் தம்பியா பழகணும். எனக்கு அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவருக்கு சாந்தன் அண்ணாவுக்கு ஒரு மாவீரனுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
வவுனியா பழைய பேருந்து நிலையத்தில் இன்றைய தினம் காலை சாந்தனின் புகழுடல் தாங்கிய ஊர்தியினை மறித்த போக்குவரத்து போலீசார் சாரதியையும் கைது செய்ய முயற்சித்தமையினால் அவ்விடத்தில் சற்று பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. திருச்சி சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த சாந்தன் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து கடந்த ஜனவரி மாதம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி அதிகாலை அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார். சாந்தனின் புகழுடல் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு எடுத்து வரப்பட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக நீர்கொழும்பு அரசு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டமையுடன் பிரேத பரிசோதனை முடிவின் பின்னர் இன்றைய தினம் காலை வவுனியாவுக்கு சாந்தனின் புகழுடல் எடுத்து வரப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிலையிலேயே சாந்தனின் புகழுடல் தாங்கிய ஊர்தி வவுனியா பழைய பேருந்து நிலையத்தினுள் உள்நுழைந்த சமயத்தில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருந்தமையுடன் ஊர்தி அருகே சென்ற போலீசார் போக்குவரத்து நிலைய பொறுப்பதிகாரி ஊர்தியினை இவ்விடத்தில் தடுத்து நிறுத்த முடியாது, அவ்வாறு நிறுத்தினால் சாரதியை கைது செய்வோம் எனவும் ஊர்தி சாரதியினை வாகனத்தை விட்டு கீழே இறங்குமாறும் தெரிவித்தமையினால் அந்த இடத்தில் பதற்றமான சூழல் நிலவியது. அதன் பின்னர் ஏற்பாட்டுக் குழுவினர் பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள வாகன தரிப்பிடத்தில் ஊர்தியினை தரித்து நிறுத்திவிட்டு அஞ்சலி நிகழ்வுகளினை மேற்கொண்டிருந்தார்கள். இந்திய மீனவர்களின் வருகையை கட்டுப்படுத்த கோரி வடக்கு மீனவர்கள் இன்று கடலில் இறங்கி கருப்பு கொடி போராட்டம் ஒன்றினை காலை 9:30 மணி முதல் முன்னெடுத்திருந்தனர். வடமராட்சியிலிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட படகுகள் கருப்பு கோடுகளுடன் கடலில் இறங்கி தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். குறிப்பாக பருத்தித்துறை முனை, கற்கோவளம் போன்ற பகுதிகளிலிருந்து அதிகளவான படகுகள் கடலில் போராட்டத்தில் ஈடுபட்டன. இதேவேளை இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து இலங்கை கடல் எல்லையில் யாழ்ப்பாணம் மாவட்ட கடற்தொழிலாளர்களால் கருப்பு கொடி ஏந்தி இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் தீவகத்தின் வேலனை, மண்டைதீவு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து மீனவர்கள் படகுகளில் புறப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை கடல் பகுதிக்குள் அத்துமீறி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் செயற்பாட்டை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் இந்திய இழுவை மடி படகுகளை எதிர்த்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு யாழ்ப்பாணம் மாவட்ட கடற்தொழிலாளர் சமாச பிரதிநிதிகளால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. குறித்த போராட்டத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் கரையோர பகுதிகளில் இருந்து புறப்பட்ட படகுகள் இலங்கையின் கடல் எல்லையில் இருந்து போராடினர். இதேவேளை கடற்தொழிலாளர்களின் போராட்டம் சர்வதேச கடற்பரப்புக்கு இடம்பெறக்கூடாது என இலங்கை கடற்படை எச்சரிக்கை விடுத்தமையும் குறிப்பிடத்தக்கது. இங்கே கரையிருந்து வெளிக்கிட்டு நாங்கள் இந்த நெடுந்தீவு எங்களோட ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்குமான கடல் எல்லை வரைக்கும் போய் போராட்டத்தை முடிச்சு கொண்டு இப்போ கரையை வந்திருக்கிறோம். இங்கே வந்து இப்போ எல்லோரும் வந்து அடைஞ்ச நேரத்தில் இப்போ என்னத்தை சொல்ல வர வேண்டாம், அந்த இந்திய இழுவைப்படகானது எங்களுடைய எல்லைக்குள்ளே வர வேண்டாம், எங்களுடைய தொழிலையும் எங்களுடைய பொருளாதாரத்தையும் தடுக்க வேண்டாம். அதுதான் நாங்கள் முற்றுமுழுதாக வைக்கிற கோரிக்கை. இதே சம்மந்த சூழ்நிலையில் நாங்கள் கக்கடவு தொழிலில் எங்களோட தொழிலாளர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த நேரம் நெடுந்தீவு நெடுந்தீவு நேவி படகுல வந்திருந்த நெடுந்தீவு படை நேவி பெரிய பொறுப்பு அதிகாரியானவர் எமது நண்பர்களுடன் பேசின பொழுது நண்பர் ஒருவர் அவர் கூறின கருத்தை இப்போ கூற வருகிறார், அதை கேட்டுக்கொள்ளும். அவர் கக்கடத்தை தொழிற்சி போது அவர் வந்தவர் குருநூர் ஆக்களும் மண்டவி ஆக்களும் தான் நாங்கள் இருந்தாங்க. ஆனால் நாங்கள் பேசின போது அவர் சொன்னவர் என்ன குற்ற குறை இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கண்டு. வெடி யாரையும் பட்டாசு அடித்தா எங்களுக்கு ஃபோன் நம்பரும் தந்தவர், அவர் நம்பரும் எங்கிட்ட இருக்குது. ஆனால் அவர் சொன்னது என்னென்னா, நாங்கள் பைப்பில் காட்டினவங்க குளங்கட்டிக்காரர் குருநூர் ஆக்கள். அப்போயும் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் விலை வைக்கிறையில் நாங்கள் வீட்டு பஞ்சாயத்து புள்ளியில் எல்லாரையும் விட்டுட்டு வந்து ஒன்றா தான் தொலைச்சிடும், அதையே எங்களை நாசம் கட்டினோம், எங்களுக்கு ஒரு தொழிலுமே கிடைக்குது இல்லைங்க. அப்போ சொன்னபோது அவர் கேட்குறார், எங்களை தங்களுக்கு இந்தியனை மறைக்கிறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லையா, ஏன்னு சொன்னால் உங்களுக்கு டக்ளஸ் தீர்மானம் தான் இருக்கிறேன், நீங்கள் உங்களோட ஆள் தானே, அவரோட கதைங்கட்டு. நாங்கள் அவரோட இந்த நேரம் கதைக்கலாது, ஏன்னு சொன்னால் இப்படியான ஒரு பொது நேரம் தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களை உணர்ச்சியை நாங்கள் காய்ச்சாப்புல எங்களுக்கு ஒருத்தருக்கும் பயம் இல்லை. நான் செத்தாப்புல எங்களை 100 300 500 அங்கத்தவர் இருந்தால் 500 பேரும் வாழணும். ஆனால் அவர் சொல்லிட்டு போனார், உங்களை மேத்தான் நானும் ஒருத்தர், நானும் பஞ்சாயத்துலேயே விட்டுட்டு நான் ஒரு தீவில் தங்கி நிற்கிறேன், ஆனால் எங்களுக்கு பரப்பு வராது, தங்களுக்கு தடை செய்யணும்னு மறைச்சிரு. இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. எங்களுக்கு இந்தியன் பாரத்துக்கு தாங்க அரசாங்கம் மறைக்கலாம், ஏண்டா கடல் நேவி சொல்லிகிட்டே போயிட்டு. அதுக்கு பிறகு அவருக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யலாம், பரப்பு வராதான். இந்தியா பருப்பு வந்து தங்களுக்கு வர்றது அவையில மறைக்காததால இந்த பருப்பு வருதான். அவைய பருப்பு சாப்பிட்றதால நாங்கள் எங்களோட பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு அந்த நெய் அதிகாரம் சொல்லிட்டு போகிறேன். ஏனென்றா தங்களுக்கு தடுக்க இல்லாதான், ஏனென்றா தங்களுக்கு அதிகாரம் இல்லையா, கடத்தொழில் அமைச்சாலும் இல்லை நடந்து அவர் சொல்லிட்டு போகிறேன், தங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இல்லையா. ஏன்னு சொன்னால் உங்களை மேலே தான் நாங்களும் தீவிர தங்கி நிற்கிறோம். தான் வந்து கொழும்பு அவர்களிடம் சொல்லிட்டு போனது,
தான் கொழும்பு தானும் பிள்ளை கொஞ்சம் விட்டுட்டு ஒரு தீவிரம் தங்கி நிற்கிறேன், நானும் சம்பளத்தை தான் நிற்கிறேன், நீங்களும் வந்து ஒரு தொல்லை பாதுகாத்து தான் நிற்கிறீங்கன்னு. அப்போ அந்த நேரத்தில் பட்டி அறுவோடு வராங்க, 15 பேர் நிற்கணும். நாம் சொல்கிறோம் இந்த பட்டி அறுவை வராங்க, ஒரு சத்தவடி வைங்கன்னு சொல்லி அதை வைக்க மாட்டேன்னு. தங்களுக்கு அதிகாரம் இல்லையா? ஏன் அந்தளவுக்கு தலண்டு இல்லைன்னு சொன்னால் எங்களை ஊருக்கு எங்களை கொஞ்சம் புள்ளியாக தூக்கினா கூட அவங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு வரக்கூடாது, எங்களை இல்லைக்கே வரக்கூடாது. தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வரியை குறைப்பதாக யாராவது கூறினால் வரி விதிக்காமல் அரசு சேவைகளை எப்படி வழங்க திட்டமிடுகின்றார்கள்? அந்த நேரத்தில் தங்கள் வீடுகளில் உள்ள தங்கத்தை விற்பனை செய்து அரசாங்கத்தை கொண்டு செல்வார்களா என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மனுஷன் நாணயக்கார கேள்வி எழுப்பியுள்ளார். அந்நாட்களில் வீடுகளில் இருந்து திருடப்பட்ட தங்கத்தை விற்க அவர்கள் திட்டமிட்டிருந்தாலே தவிர வரியின்றி அரசாங்கத்தை நடத்துவதற்கு போதுமான நிதியை பெற்றுக் கொள்வது சவால் மிக்கதாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அண்மையில் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் இருந்து விடுபடுவதற்காக வரி அதிகரிப்புகள் தயக்கத்துடன் நடைமுறைப்படுத்தப்பட்டது. குறுகிய அரசியல் நோக்கங்களுக்கு அப்பால் நாட்டின் அபிவிருத்தி இலக்குகளை அடையும் நோக்கில் அரசாங்கத்தாலும் ஜனாதிபதியாலும் இந்த தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இலங்கையானது விருந்தோம்பல் மற்றும் நன்கொடைகளை வழங்குவதற்கு பிரபலமானதாக விளங்குகின்றது. எமது தேசம் வரலாற்றை கொண்ட ஒரு தேசமாக இருந்தாலும் வரி செலுத்துவது நாட்டில் குறிப்பிடத்தக்க பிரச்சினையாக மாறியுள்ளது. இலவச சுகாதாரம், தேசிய பாதுகாப்பு, இலவச கல்வி ஆகியவற்றுக்கான நிதியை பெறவே வரிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இன்று சிலர் வரி விதிப்பதை எதிர்க்கின்றார்கள். நாட்டின் பொருளாதார சூழ்நிலை காரணமாகவே வரிகளை அதிகரிக்க வேண்டியிருந்தது. எனவே தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வரியை குறைப்பதாக யாராவது கூறினால் வரி விதிக்காமல் அரசு சேவைகளை எப்படி வழங்க திட்டமிடுகின்றார்கள் என்று நான் அவர்களிடம் கேட்க விரும்புகின்றேன். அந்த நேரத்தில் வீடுகளில் உள்ள தங்கத்தை விற்பனை செய்வதன் மூலம் அவர்கள் இந்த சேவைகளுக்கு நிதி அளிப்பார்களா? ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள உள்ள நிலையில் வரிகளை அதிகரிப்பது நமக்கு மிகவும் பாதகமான விடயமாகும். வரியை உயர்த்தும் போது அரசு அதிகாரிகள் உட்பட வரி செலுத்த வேண்டிய மக்கள் அனைவரும் எம்மீது கொந்தளிக்கின்றார்கள். எவ்வாறாயினும் இந்த நாடு மீண்டும் துண்டாடுவதை தடுப்பதற்காகவே இக்கடினமான தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம். கடந்த மாதம் அரசாங்கத்தின் வரி வருமானம் அதிகரித்து 300 பில்லியன் ரூபாய் உபரியாக இருக்கின்றது. சுதந்திரம் பெற்றதிலிருந்து இலங்கை தலைவர்கள் தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு தொடர்ச்சியாக பாடுபட்டு வருகின்றார்கள். இருப்பினும் இந்த தலைவர்களை விமர்சிப்பவர்கள் முன்பு அவர்களின் ஆதரவாளர்களாக இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். நாம் விரும்புவது நாட்டை வீழ்ச்சியடைந்த இடத்திலிருந்து முன்னேற்றுவதுதான். நாம் அனைவரும் மாற்றத்தை எம்மிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்போதுதான் நமது நாட்டை அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்ற முடியும் என குறிப்பிட்டார். எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்பிற்குள் செல்லும் தமிழக கடற்தொழிலாளர்களை கண்டித்து இலங்கை இந்திய சர்வதேச கடல் எல்லையில் இலங்கை கடற்தொழிலாளர்கள் கருப்பு கொடியுடன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவதால் பாதுகாப்பு கருதி ராமநாதபுரம் கடற்தொழிலாளர்களுக்கு கடற்தொழில் அனுமதிச் சீட்டு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சமீப காலமாக அத்துமீறி இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபடுவதனால் இலங்கை கடற்தொழிலாளர்களின் கடல் வளம் பாதிக்கப்படுவதுடன் பல ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான உடைமைகள் சேதமடைவதனால் இலங்கை வடக்கு பகுதி கடற்தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி வரும் தமிழக கடற்தொழிலாளர்களின் படகுகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் தமிழக கடற்தொழிலாளர்கள் எல்லை தாண்டி வருவதை கண்டித்தும் இன்று யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் கிராமங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட படகுகளில் கடற்தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனை அடுத்தே ராமநாதபுரம் மாவட்ட மீன்வளத்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு நலன் கருதி இன்று ஒருநாள் மண்டபம் மற்றும் பாம்பன் தெற்கு கடற்தொழில் துறைமுகங்களில் இருந்து செல்லும் விசைப்படகுகளுக்கு கடற்தொழில் அனுமதி சீட்டை ரத்து செய்திருக்கின்றார்கள். மேலும் கடலில் தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் கடற்தொழிலாளர்களை உடனடியாக கரை திரும்ப அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். கடலுக்கு செல்ல அனுமதி வழங்காததால் பாம்பன் மற்றும் மண்டபம் மீன்பிடி துறைமுகங்களில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் நங்கூரமிடப்பட்டு நிறுத்தப்பட்டுள்ளதுடன் 5000க்கும் மேற்பட்ட கடற்தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இலங்கை இந்திய கடற்தொழிலாளரிடையே தொடர்ந்து ஏற்பட்டு வரும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண இலங்கை இந்திய கடற்தொழிலாளர்களிடையே உடனடியாக பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க வேண்டும் எனவும் கடற்தொழிலாளர்கள் தரப்பில் கோரிக்கை முன்வைத்துள்ளனர்.
எதிர்வரும் காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் தலைமையில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த 40 உறுப்பினர்களை எதிர்க்கட்சியில் அமர வைக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அரசாங்க தலைவர்கள் அல்லாதவர்களுக்கும் பொதுமக்கள் முன்னணிக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள அரசியல் முரண்பாடுகள் காரணமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. பொதுஜன பெரமுன கட்சி எடுத்த இந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதுடன் பொதுத் தேர்தலில் அவருக்கும் வேட்புமனு வழங்காமல் இருப்பது குறித்து அக்கட்சி கவனம் செலுத்தியுள்ளது. மேலும் சுமார் 20 எம்பிக்கள் ஏற்கனவே அரசாங்கத்திலிருந்து வெளியேறி எதிர்க்கட்சியில் அமர்வதற்கு தயாராக உள்ளதாகவும் அந்த எண்ணிக்கை 40 அமையும் என்றும் கூறப்படுகின்றது. எவ்வாறாயினும் இது தொடர்பில் நாமல் ராஜபக்சவின் கருத்தின்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எம்பிக்கள் தற்போது எதிர்க்கட்சிக்கு செல்லும் எண்ணமில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது குறித்து கட்சி ஆலோசித்து வருவதாகவும் கூறியிருக்கின்றார். இந்நிலையில் சிலர் முதலில் பொதுத் தேர்தலை நடத்த விரும்புவதாகவும் போலியான செய்திகளை பரப்பி நெருக்கடியை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இலங்கைக்கும் மாலைத்தீவுக்கும் இடையிலான விமான சேவைகளை மேலும் விரிவுபடுத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. குறித்து விரிவாக்கப்பட்ட விமான சேவைகளானது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி முதல் ஆரம்பமாக இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. அதன்படி மாலைத்தீவு மற்றும் கொழும்பிற்கு இடையில் வாராந்தம் ஒவ்வொரு வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் 2 விமானங்கள் இயங்க உள்ளன. இந்த மூலோபாய விரிவாக்கம் மாலைத்தீவு மற்றும் இலங்கைக்கு இடையிலான கலாச்சார மற்றும் பொருளாதார பரிமாற்றத்தை மேம்படுத்த உதவுவது மாத்திரமல்லாது பொருளாதார வளர்ச்சிக்கு உந்துகோலாக அமையும் என்று கூறப்படுகின்றது. இது தொடர்பாக மாலைத்தீவின் முகாமைத்துவ பணிப்பாளர் கருத்து தெரிவிக்கையில், 2 நாடுகளுக்கும் இடையிலான விமான சேவையை விரிவாக்கும் முயற்சியானது 2 நாடுகளுக்கும் வணிக ரீதியிலான முன்னேற்றங்களை பெற உதவுவதாக கூறியிருந்தார். மேலும் இந்த விமான சேவை விரிவாக்கத்திற்கு மாலைத்தீவின் பொது விற்பனை முகவராக அதாவது GSA இலங்கையைச் சேர்ந்த நவலோகா ஏர் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் செயற்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தவிரவும் இந்த விமான சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு விமானச்சீட்டுகளை முன்பதிவு செய்யக்கூடிய முறைமை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இணையதளம் வாயிலாகவும் கையடக்க தொலைபேசி செயலிகள் மூலமாகவும் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும். இதன் வாயிலாக பயணிகள் தங்கள் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிட்டுக் கொள்வதற்கும் இறுதி நேர தாமதங்களை சீர்படுத்த முடியும் எனவும் விமான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. மேலும் ஒவ்வொரு வியாழன் மற்றும் சனிக்கிழமை புறப்படும் விமானங்களில் பயண வழித்தட அட்டவணை வழங்கப்படும். அந்த அட்டவணையானது வணிக பயணிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த விமான சேவைகளின் வாயிலாக இலங்கை மீண்டும் தனது சுற்றுலாத்துறையை மீட்டெடுத்து வளர்ச்சிக்கான வாய்ப்பாக அமைவது மாத்திரமன்றி 2 நாடுகளின் சுற்றுலாத்துறையிலும் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் உள்நாட்டுப் போரில் உயிரிழந்தவர்களை கௌரவிக்கும் வகையில் தமிழ் நினைவு சின்னத்திற்கான வடிவமைப்புக்கு 3 ஆண்டு கால தாமதத்துக்கு பின்னர் கனேடிய பிராம்டன் நகரசபை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் தமிழ் இனப்படுகொலை நினைவகம் 2025ஆம் ஆண்டுக்குள் சிங்குகூசி பூங்காவில் கட்டப்படும் என நகரசபை தெரிவித்துள்ளது. 4.8 மீட்டர் உயரமுள்ள துருப்பிடிக்காத எஃகு நினைவு சின்னத்தின் இறுதி வடிவமைப்பாக உள்ளது. இலங்கையில் உள்ள தமிழ் மக்களின் வரலாற்று தாயகத்தின் சுருக்கத்தை கொண்டுள்ளது. அதனை சுற்றியுள்ள தூண்களில் பல தசாப்தங்களாக நடந்த உள்நாட்டு போர் பற்றிய விவரங்கள் அடங்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. கடந்த 2021 ஜனவரியில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி எடித்தளிக்கப்பட்டது. பின்னர் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் தமது நகரத்தில் ஒரு நினைவு சின்னத்தை அமைப்பதாக உறுதியளித்திருந்தார். இதனை தமிழ் சமூகத்தில் பலர் இனப்படுகொலை என்று அழைக்கின்றார்கள். இதற்கு முன்னதாக 2022ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதியை தமிழ் இனப்படுகொலை நினைவு தினமாக அங்கீகரிப்பதற்கு கனடாவின் நாடாளுமன்றமும் ஒருமனதாக வாக்களித்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய பாதுகாப்பு கரிசனைகளை கவனத்தில் கொள்ளும் அதேவேளை சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக மனித உரிமைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் கடப்பாட்டை தாம் கொண்டிருப்பதாக ஐநா மனித உரிமைகள் பேரவையில் அறிவித்திருக்கும் இலங்கை, இருப்பினும் பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய நிவாரணங்களை வழங்குவதை விடுத்து அரசியல் மயப்படுத்தப்பட்ட மனித உரிமைகளுக்கு துணை போகும் சில தரப்பினரின் இரட்டை நிலைப்பாடுகளை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளது. அது மாத்திரமன்றி காசாவில் உள்ள மக்களின் நிலவரம் மோசமடைந்திருக்கும் நிலையில் அது பற்றிய தீர்மானங்களும் பொறுப்புக்கூறல் பொறுமை
பொறிமுறைகளும் எங்கே எனவும் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை கேள்வி எழுப்பியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 55வது கூட்டத்தொடர் கடந்த பிப்ரவரி 26ஆம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமானது. அதன்படி நாளைய தினம் திங்கட்கிழமை இலங்கையின் பொறுப்புக்கூறல் விவகாரம் குறித்து ஆராயப்பட உள்ள நிலையில் நாட்டின் மனித உரிமைகள் நிலைவரம் தொடர்பாக நேற்று முன்தினம் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் போல்கர் டர்கினால் வாய்மொழி மூல அறிக்கை வெளியிடப்பட்டது. உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க அணிக்குழுவை ஸ்தாபிப்பதற்கான சட்டவரைவை அரசாங்கம் வெளியிட்டிருப்பினும் நம்பத்தகுந்த உண்மையை கண்டறியும் செயல்முறைக்கு ஏதுவான சூழல் இலங்கையில் இல்லை எனவும் ஒடுக்குமுறை சட்டங்கள் மற்றும் எதேச்சதிகார போக்கிலான நடவடிக்கைகள் மூலம் நிலையான சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை அடைந்து கொள்ள முடியாது எனவும் உயர்ஸ்தானிகர் போல்கர் டக் அவரது அறிக்கையில் சுட்டிக்காட்டினார். அதனை அடுத்து அவரது அறிக்கை தொடர்பில் கரிசனையை வெளிப்படுத்தியும் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்க விவகாரத்தில் இலங்கை அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்தியும் உரையாற்றிய ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி ஹிமாலி அருணா திலகவினால் சுட்டிக்காட்டப்பட்ட முக்கிய விடயங்கள் வருமாறு: அண்மை காலங்களில் முகம் கொடுத்திருக்கும் சவால்களில் இருந்து நாட்டை மீட்டெடுக்கும் நோக்கில் நாட்டின் ஜனநாயக விழுமியங்கள் மற்றும் ஜனநாயக கட்டமைப்புகளின் நிலையான தன்மையை பேணும் அதேவேளை பொருளாதார மீட்சி மற்றும் நல்லிணக்கம் சார்ந்த இலக்குகளில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியிருக்கின்றது. அதேவேளை பொருளாதார நெருக்கடியினால் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ள வறிய மற்றும் நலிவுற்ற மக்களுக்கு உதவும் நோக்கில் சமூக பாதுகாப்பு செயற்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று மிக தீவிர மட்டுப்பாடுகள் இருப்பினும் தேசிய ஒருமைப்பாடு, போரின் பின்னரான நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகள் ஆகியவற்றின் அடித்தளத்தை வலுப்படுத்துவதற்கான எமது முயற்சிகள் மாற்றமின்றி தொடர்கின்றன. அத்தோடு ஏற்கனவே நிறுவப்பட்ட உள்ளக பொறிமுறைகளின் ஊடாக இந்த விடயத்தில் முன்னேற்றம் எட்டுவதில் இலங்கை தொடர்ந்தும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றது. அதேபோன்று காணாமல் போனோர் அலுவலகத்துக்கு முதற்கட்டமாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் 5221 முறைப்பாடுகள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்துக்கான அலுவலமாக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிரத்யேக சட்டத்தின் ஊடாக மேலும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் சார்ந்த விவகாரங்களை கையாள்வதற்கும் தேசிய நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்குமான ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் விசேட பிரிவு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையானது நிதி நெருக்கடி மற்றும் மனிதவள பற்றாக்குறைக்கு முகம் கொடுத்திருக்கும் தற்போதைய சூழ்நிலையில் இத்தகைய பயனற்ற பொறிமுறைக்கு உறுப்பு நாடுகளின் நிதியை பயன்படுத்துவது பேரவையின் கோட்பாடுகளுக்கு முரணானதாகும். அதன் நோக்கம் சிலர் அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதை அன்றி அதனூடாக இலங்கை மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிட்டாது. அடுத்ததாக தற்போது கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் சில உள்நாட்டு சட்டங்கள் தொடர்பில் உயர்ஸ்தானிகரின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபேவர்த்தனவுக்கு எதிராக கைச்சாத்திடப்பட்டிருக்கின்ற நம்பிக்கையில்லா பிரேரணை நாளை மறுதினம் 5ஆம் தேதி கையளிக்கப்பட உள்ளதாக எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளரும் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். தீர்மானத்தில் கையெழுத்திடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த பிரேரணைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட பல எதிர்க்கட்சிகள் ஆதரவளிக்க ஏற்கனவே முடிவு செய்துள்ளன. ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகையை தொடர்ந்து வழங்குவது குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்தினால் அளிக்கப்பட்ட உத்தரவாதத்துக்கு இலங்கை நன்றி தெரிவித்திருக்கும் அதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தை பதிலீடு செய்யும் விடயத்தில் மேலும் முன்னேற்றம் எட்டப்பட வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இலங்கை கூட்டு ஆணைக்குழுவின் 26வது கூட்டம் வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அருணி விஜயவர்தன மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளிவிவகார சேவை பிரிவின் ஆசிய பசிபிக் பிராந்திய பிரதிநிதி நிறைவேற்று பணிப்பாளர் பயோலா பம்பலோனி ஆகியோர் தலைமையில் கடந்த மாதம் 22ஆம் தேதி புரூசெல்ஸில் நடைபெற்றது. இதன்போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் மற்றும் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை உள்ளடக்கியதாக இருதரப்பினரும் இணைந்து கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டார்கள். அதன்படி இந்த கூட்டத்தின் போது பொருளாதார பாதுகாப்பு கொள்கை, செயற்கை நுண்ணறிவுசார் கொள்கை, வர்த்தக மற்றும் மனித உரிமைகள் நிலைப்பாடு, சூழலியல் பாதுகாப்பு, உலகளாவிய இணைப்பு உத்தி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்திய பசிபிக் உத்தி என்பன உள்ளடங்கலாக கடந்த சில வருடங்களில் தாம் பின்பற்றி வந்த முக்கிய கொள்கைகள் மற்றும் சட்டத்திட்டங்கள் தொடர்பில் இலங்கை பிரதிநிதிகளுக்கு ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் விளக்கம் அளித்தனர். அடுத்ததாக இவ்வாண்டு நாட்டில் நடைபெறவிருக்கும் தேர்தல்கள் தொடர்பில் இலங்கை பிரதிநிதிகள் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுக்கு விளக்கம் அளித்திருந்தார்கள். குறிப்பாக அரசியல் அமைப்பினால் வழங்கப்பட்டுள்ள ஆணைக்கு அமைவாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என அவர்கள் உறுதியளித்தனர். அதற்கு பதிலளித்து ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் இலங்கை அழைப்பு விடுக்கும் பட்சத்தில் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழு ஒன்றை அனுப்பி வைப்பதற்கு தயாராக இருப்பதாக கூறினார். மேலும் கடந்த மாதம் 6ஆம் தேதி நிகழ்நிலை முறைமையில் நடைபெற்ற வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்பான ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை பணிக்குழு கூட்டம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது.